இந்த மாசம் உங்க பவுண்டரி எல்லாம் உடையுது, உங்க எல்லை கோடுகள் உடைகிறது. யாபை சொல்லுகிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, ஆமென், என் எல்லைகளை பெரிதாக்கி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அப்பனா என்ன தெரியுமா, இந்த ரவுண்ட் இல்ல, ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தையை அப்படியே உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்றீங்க? உங்கள் ஞானத்தின் எல்லைகள் விரிவடையும், தயவின் எல்லைகள் விரிவடையும். ஆமென். உங்கள் சுகத்தின் பலத்தின் எல்லைகள் விரிவடையும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு எல்லைக்குள்ள வைக்க மாட்டார். ஷக்ல மண்டலா பிரேக்கெட்டே. ஆமென், ஆமென். புதிய எல்லைகளுக்குள்ளே, ஆமென், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். எல்லாம் சொல்லுங்க, பெரிய எல்லை. ஆமென். அப்படின்னா என்னன்னா, வழக்கமானதுல இல்ல, புதுசா ஒரு எல்லைக்குள்ள நீங்க போறீங்க. ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, ஆமென். Indeed bless me and enlarge my border. ஆமென், ஆமென். Enlarge my border. அப்படின்னா என்னன்னா, பார்டர்னா என்ன? சிம்பிளா தெரியும் எல்லாத்துக்கும். ஒரு கோடு, ஒரு எல்லை. இதுதான், இது வரைக்கும் தான் அப்படின்னு இருந்ததுல, அந்த இது வரைக்கும் தான்ன்றது உடையுது இல்லையா? இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இது வரைக்கும் தான், இது வரைக்கும் தான் உன் எல்லைன்னு ஒன்று இருந்துச்சு இல்ல, இந்த மாசம் உங்க எல்லை உடையுது. ஆமென். God is going to break your borders. உங்கள் எல்லை கோடுகளை, உங்கள் எல்லை கோடுகளை தேவன் உடைத்து போட்டு உங்க பார்டரை அவர் அழித்து, ஆமென், சமுத்திரத்தின் ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில். பாருங்க, இவ்வளவு தான் எல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா திடீர்னு கடல் என்ன இது? எல்லை வீட்டுக்குள்ளே வந்துருது. வருதா இல்லையா? வருதா இல்லையா? இந்த மாசம் உங்க பவுண்டரி எல்லாம் உடையுது, உங்க எல்லை கோடுகள் உடைகிறது. இந்த மார்ச் மாசம் நான் சொல்றேன், ஆமென், என்னெல்லாம் ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்குதோ, எதெல்லாம் ஒரு ரவுண்ட போட்டு வச்சிருக்கிறதோ, இதுதான் உன் எல்லை, இதுதான் உன் லிமிட்ன்றாங்கல்ல. God is going to break the limits. God is going to break the limits. நான் சொல்றேன், உங்க எல்லையை உடைக்கிறார். உங்க எல்லை உடைக்கப்படுகிறது. ஆமென்.